அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேச வழியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேச வழியிணைந்து சரித்திரமாவோம். அருளதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பலிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு வழியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். சவால்கள் நிறைந்த திருச்சபையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான பிளவுகளுக்கு மத்தியிலும் இறைவன் ஒன்றிப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பங்குகளுக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் எல்லா விதமான அருளையும் ஆசிரியம் நிறைவாக தரக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். நாம் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இங்கேயெல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறை நிகழ்வால் அளித்தீரே. எங்கள் உள்ளங்களிலிருந்து நீரே அதை அகற்றி விடுவீராக. நாங்கள் உம்மோடு என்றும் இணைந்திருக்க துணை செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 தேர்ந்தெடுத்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்பொழுது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில்
முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவி நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கர், நிக்கோதோர், தீமோன், பர்னமா, யூதா தழுவிய அந்தியோக்கு நகரத்து நிக்கலோ என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்பால் நிறுத்தினர். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகி கொண்டே சென்றது. குருக்களும் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33 பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோ அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர்
அவரே, மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாவுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவளிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசியது, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைவு படகை ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படல் அருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சவால்களோடு வாழக்கூடிய ஒரு திருச்சபையாக, எப்போதுமே சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு திருச்சபையாக நம்முடைய திருச்சபை கடந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே எல்லா மறை மாவட்டங்களிலும் துறவர சபைகளிலும் குருத்துவ நிலைப்பாடுகள் என்றெல்லாம் சொல்லி நடைபெற்றது. இந்த குருத்துவ நிலைப்பாடிலும் குருத்துவ அபிஷேக விழாவிலும் முதல் திருப்பலியிலும் பல்வேறு இடங்களிலே சென்று கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அனுபவம் ஏற்பட்ட போது, இந்த முதல் திருப்பலியிலும் சரி அல்லது இந்த குருத்துவ நிலைப்பாடு அல்லது குருத்துவ அருள் பொழிவு திருப்பலிகளிலும் இந்த ஆயர்களும் முதல் திருப்பலியிலே குருக்களுக்காக மறையுரையாற்றிய குருக்களும் சொன்ன மிகப்பெரிய விஷயம் என்னென்றால், இன்றைய திருச்சபை எப்படிப்பட்ட ஒரு சவால்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த சவால்களிலே குருக்களுடைய பங்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் பலர் பல்வேறு நிலைகளிலே மறையுரைகளை ஆற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் குறிப்பாக ஒரு ஆயர், இன்றைய திருச்சபை எப்போதுமே சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது, அந்த சவால்களை சந்திப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இந்த குருக்கள் இருக்கிறார்கள். இந்த குருக்கள் என்று சொல்கிற போது அவர் திருநிலைப்படுத்தப்படக்கூடிய அல்லது புதிதாக மாறக்கூடிய நபர்களை மட்டும் சொல்லவில்லை. நாம் பொது குருத்துவத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நான் பொதுமக்களுக்கும் இணைந்து தான் சொல்கிறேன். என்ற திருச்சபை எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கின்ற போதும் நாம் அனைவரும் இணைந்து அதை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மறையுரையாற்றி கொண்டிருந்தார். யோசித்து பார்த்து கொண்டிருந்த போது திருச்சபையிலே இன்று உறவு நிலைகளிலே பல்வேறு அடிப்படைகளிலே பிரச்சனைகள் எழக்கூடியதாக இருக்கிறது. பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்குமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பங்கு மக்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவு நிலையாக இருக்கலாம், அல்லது நிறுவன அமைப்புகள் என்று சொல்கிற போது பங்கு பேரவை, உதவி நிலையங்கள் என்றெல்லாம் சொல்லி, கல்வி நிறுவனங்கள் என்றெல்லாம் சொல்லி நிறுவன அமைப்புகளிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கை வளர்ச்சியிலே இறை அழைத்தல் குறைந்து கொண்டிருக்கிறது, அல்லது இறை அழைத்தல் என்று பெருகுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான எண்ணங்களோடும் திருச்சபை இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. கலாச்சார ஆன்மீக ரீதியான பிரச்சனைகளையும் தலைமைத்துவ பிரச்சனைகளையும் என்று திருச்சபை பல்வேறு சவால்களோடு நடைபெறக்கூடிய ஒரு பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த நாட்களிலே நான் சிந்திக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள், அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நான் இன்றைய முதல் வாசகத்தை வாசித்த போது,
ஆரம்பகால திருச்சபையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பிளவுகள் நிறைந்ததாகவும் துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்ததாகவும் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இந்த திருத்தூதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று முதல் வாசகம் அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்களுடைய எண்ணிக்கையும் பெருகக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபையிலே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் வளருகிற போதும் கூட அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைகளையும் ஒரு சவால்களையும் நாம் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தை நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கிரேக்க மொழி பேசுபவருக்கும் எபிரேய மொழி பேசுபவர்கள் முணுமுணுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் எதிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது, இந்த எபிரேய மொழி பேசக்கூடியவர்கள் உள்ளூர் மக்கள். இவர்கள் ஜெருசலேமிலே வாழக்கூடிய எபிரேய மொழியை பேசக்கூடியவர்கள், அராமிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மொழியையும் அவர்கள் கற்று அவர்களுடைய தாய்மொழியாக இருக்கிறது, அதையும் பேசக்கூடிய ஒரு மக்களாக, உள்ளூர் மக்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிரேக்க மொழி பேசுபவர்கள் என்பவர்கள் வெளியூரை சார்ந்தவர்கள். அவர்கள் வெளியூரிலிருந்து இந்த ஜெருசலேமுக்குள்ளாக அல்லது அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வந்து அவர்கள் தங்கி வாழக்கூடியவர்களாக, இவர்கள் கிரேக்க மொழியை கற்று தேர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த விவிலிய அறிஞர்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களை பற்றி. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, இது எல்லாம் எப்படி வரக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி இன்னும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளும் படைப்புகளும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த இரண்டு குழுக்களிலுமே இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகிற போது இந்த இரண்டு குழுக்களிலுமே விதவைகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த விடோஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபர்கள். இந்த எபிரேய மொழி பேசக்கூடிய இந்த உள்ளூர் மக்களுக்கு, இந்த விதவைகளுக்கு உணவு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே ஏழைகளுக்கும் விதவைகள் என்று சொல்லப்படக்கூடிய நபர்கள் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களுக்கு சமுதாயத்திலே உணவு தினமும் பரிமாறக்கூடிய தொடக்க கால திருச்சபையாக இருந்தது. இந்த காலகட்டத்திலே தான் இந்த உள்ளூர் மக்கள் விதவைகளுக்கு உணவு நிறைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னால் இந்த உள்ளூரில் இருக்கிற அந்த மக்கள் தான் பரிமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிரேக்க மொழி பேசக்கூடிய நபர்களுக்கு உணவு சரியாக பரிமாறப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்கான ஒரு பிளவுகள், சவால்களை இந்த திருத்தூதர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த முணுமுணுத்தல் அப்போஸ்தலரிடத்திலே வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, இந்த அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் ஞானமாக பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தை ஒன்று கூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சேவை செய்ய இந்த 7 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 7 பேரை தேர்ந்தெடுத்து திருத்தொண்டர்களாக அவர்களை ஆசீர்வதித்து, அந்த திருத்தூதர்கள் ஜெபத்திலும் கடவுளின் வார்த்தையை கற்பித்தலிலும் கவனம் செலுத்தி இந்த உணவு பரிமாறக்கூடிய அல்லது இந்த விதவைகளை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பணியை இந்த 7 நபர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை ஞானத்தோடு பதிலளிக்கக்கூடியவர்களாக இந்த திருத்தூதர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை முதல் வாசகம் அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை இன்னும் மென்மேலும் பரவுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இந்த முதல் வாசகம் சொல்கிறது. இதன் வழியாக கடவுளுடைய வார்த்தை மென்மேலும் பரவுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சீடர்கள், இந்த திருத்தூதர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சீடர்களுடைய எண்ணிக்கை பெருகக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த திருத்தூதர்கள் இந்த சேவையையும் தலைமைத்துவத்தையும் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக அவர்கள் ஒழுங்குபடுத்தி திருச்சபையை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு பணியை அவர்கள் அழகாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் அதிகாரம் 18 நீங்கள் வாசிக்கின்ற போது மோசேவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு மோசேவால் முடியவில்லை. அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துவதற்கான மனசுமை அதிகமாக மோசேவுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவருடைய மாமனார் உதவியாளர்களை நியமிக்கும்படி அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே பொறுப்பு பரிமாறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. மோசே அப்ப தன்னுடைய பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுப்பதன் விளைவு என்னவென்றால் மக்கள் சரியாக கவனித்து கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு தலைவரின் மீதான சுமை குறையக்கூடியதாக இருக்கிறது. மோசே அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுமையிலிருந்து அவர் இறக்கப்பட்டு அவர் தன்னுடைய பணியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதனால் அதிகமாக அவரால் பணியும் இன்னும் மோசேவால் செய்ய முடிகிறது. கடவுளோடு உள்ள உறவை இன்னும் ஆழப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது மாறக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய மக்களுடைய குறைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மோசே தன்னுடைய பணியை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய பணி ஒருபோதும் தனியாக செய்யப்பட வேண்டிய நிலை அல்ல. இன்று நாம் அனைவரும் பொறுப்போடு பிறரோடு பகிர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், அல்லது தேவையான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆலயத்தில் இருக்கிறோம், ஆலயத்தில் பங்கு பேரவை அல்லது பங்கு மக்கள், பங்கு தந்தை என்றெல்லாம் பல்வேறு விதமான தலைமைத்துவ பணிகள் இருக்கின்றன. இன்று எப்படிப்பட்ட ஒரு பகிர்வு மனப்பான்மையோடு இன்று எல்லாரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்வாகத்தன்மை செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது பணி பகிர்வு அல்லது வேலை பகிர்வு என்று சொல்லப்படக்கூடிய பணிகள் எப்படி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்பதை எல்லாம் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இன்று வீடு இருக்கிறது, வீட்டிலே அப்பா அம்மா இருக்கிறார்கள். அப்பா தன்னுடைய பணியை அவர் அழகாக செய்யக்கூடியவராக இருக்கிறார், அம்மா தன்னுடைய பணியை அவர் அழகாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். சில நேரங்களிலே இருவரும் சேர்ந்து தன்னுடைய பணிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய பணிகளை ஞாயிற்றுக்கிழமையில் பார்க்கலாம். சில வீடுகளில் அப்பா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, சமைக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, தன்னுடைய மனைவிகளுக்கு உதவி செய்து அன்று செய்யக்கூடிய காரியங்களோடு அவர்களும் சேர்ந்து பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வீட்டுக்கு இன்றைக்கி அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் வந்து பிற்பாடு 2 பேரும் சேர்ந்து பணிகளை செய்யக்கூடிய சில குடும்பங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது. இன்றைக்கி பிள்ளைங்க கூட அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னா அம்மா அப்பா வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அம்மா அப்பா காஃபி போட்டு வைக்கணும் ஸ்கூலில் வந்ததுக்கு அப்புறமே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று அவர்கள் தள்ளப்படக்கூடிய அல்லது ஒரு சுமையை அல்லது தன்னுடைய பணிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் உயரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். துறவரத்திலும் கூட இன்று தலைமைத்துவத்தை பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக அல்லது நம்மையே நாம் ஊந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் வேலை பகிர்வு என்பது பதவி அல்ல, மாறாக அதை ஒரு பணியாக பார்க்க வேண்டும். The spirit of work is not a position but a mission என்று சொல்லி அழகாக ஆஸ்கர் ரொமேரோ சொல்லக்கூடியவராக இருப்பார். எப்போதுமே தன்னுடைய வேலைகளை நாம் பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக நம்முடைய பணியை நாம் இன்னும் ஆழமாக செய்வதற்கான ஒரு வழியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இந்த முதல் வாசகம் அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்தொண்டர்கள் 7 திருத்தொண்டர்கள் வெறும் நிர்வாகிகளாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக இந்த முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, அவர்கள் ஆவியால் நிரப்பப்படக்கூடியவர்களாக, ஞானம் நிறைந்தவர்களாக, சேவையில் அர்ப்பணிப்பு கொண்டவர்களாக இந்த 7 திருத்தூதர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த 7 திருத்தூதர்கள் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர் புனித ஸ்தேவான். புனித ஸ்தேவான் மறை சாட்சியாக இறக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் மேஜைகளில் பரிமாறக்கூடிய பணியை மட்டும் செய்யவில்லை, மாறாக அதோடு தொடர்புடைய அந்த கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள போதகராக, திருச்சபையினுடைய முதல் மறை சாட்சியாக இறக்கக்கூடியவராக, தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். பணி என்பது ஒரு உன்னதமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இன்று பணியை பல நேரங்களிலே பதவியாகவும் பணத்திற்காகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பணி என்பது ஒரு உன்னதமாக மாற்றக்கூடிய ஒரு பணியை இந்த புனித ஸ்தேவான் செய்யக்கூடியவராக இருந்தார். அதுதான் புனித வின்சென்ட் தே பால் தன்னுடைய வாழ்க்கையை ஏழைகளுக்காக முழுமையாக கொடுக்கக்கூடியவராக இருந்தார். பசித்தோருக்காக உணவளிக்கக்கூடியவராக, அனாதைகளை கவனித்து கொள்ளக்கூடிய, தொண்டாற்றக்கூடிய, இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை அழகாக புனித வின்சென்ட் தே பால் செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த வின்சென்ட் தே பால் அவர் சொல்கிறார், ஏழைகளிடம், உதவி கேட்பவர்களிடம் அல்லது தேவைப்படுபவர்களிடம் செல்லுங்கள், அப்போது அங்கே நீங்கள் கடவுளை காண்பீர்கள். நீங்கள் கடவுளை காண்பது மட்டுமல்ல, உங்களது பணியை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பணி என்பது நாம் பல நேரங்களிலே பதவிகளாக பார்க்கக்கூடக்கூடிய நிலை அல்லது பெருமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நிலை.
அல்லது உண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நிலையாக நாம் பல நேரங்களிலே பார்ப்பதற்கு தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிற போது இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்ட இந்த சீடர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இவர்கள் இயேசுவை உணர்ந்து கொள்ளவில்லை. தன்னுடைய இயேசுவினுடைய நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சில, அதனால் தான் இயேசு நான் தான் என்று சொல்லி அவர்களுக்கு முன்னிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான். அங்கீகாரமா அல்லது பணியா, பதவியா அல்லது பணிவா என்கின்ற ஒரு நிலையிலே இன்று நாம் உணரக்கூடியவர்களாக உயரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொடக்க கால திருச்சபை வளர்வதற்கு காரணம் என்னவாக இருந்தது என்றால், மக்கள் முன்வந்து பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடவுளுடைய பணியை அவர்கள் எல்லா நிலையிலும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் தொடக்க கால திருச்சபை வளர்ச்சி பெற்ற திருச்சபையாக, வளரும் திருச்சபையாக, பிளவுகள் இருக்கின்ற போதும் கூட அதை திருத்தூதர்கள் அழகாக கையாளக்கூடியவர்களாக, அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக, அதுதான் முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக, அவர்கள் ஒன்றிணைந்து அவர்களை பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்று இறை அழைத்தல் குறைகிறது, ஆலயங்களில் செல்வோர் குறைகின்றனர், வழிபாடுகளில் ஆர்வம் இல்லாமல் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குறையை எப்படிப்பட்ட ஒரு நிறைவாக மாற்ற முடியும் என்பதை இன்றைய திருத்தூதர்களுடைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. பிரச்சனைகளை புறக்கணிக்கவில்லை இந்த திருத்தூதர்கள், மாறாக அந்த பிரச்சனைகளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதை அந்த திருச்சபையை வளர்ச்சிப்படுத்துவதற்கு அவர்கள் முன்னேறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நாம் நம்முடைய சமூகத்தை வலிமை பெற்றதாக, நம்முடைய பணியை விரிவடைய செய்யக்கூடியவர்களாக, நற்செய்தியை இன்னும் அதிகமாக பரப்பக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த திருத்தூதர்கள் அழகாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய செயல்பாட்டின் வழியாக இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காக தான் நாம் அனுப்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி இயேசு நம் ஒவ்வொருவரையும் இந்த பணி குருத்துவத்தின் வழியாக நம்மை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த பணியை உணர்ந்து நாம் அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஏதோ குருக்களுக்கான ஒரு பணி அல்ல. அதனால் தான் நான் பணி குருத்துவம் என்று சொன்னேன். பணி குருத்துவம் என்பது திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளை பெற்றிருக்கிறோம், அந்த கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகத்தின் வழியாக நாம் கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது எங்கு இருந்தாலும் சரி, என்னுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, நான் நற்செய்தியை அல்லது இயேசுவை பற்றி என்னுடைய பைபிளை எடுத்துக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்பதல்ல, என்னுடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இவன் கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு மனநிலையோடு இவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார், உண்மையாக, நீதியாக, நேர்மையாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அப்போது கிறிஸ்துவனுடைய விழுமியங்கள் என்ன என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை தான் பணியை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வை வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்க இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளம் தான் இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பள்ளியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் நிறைவு பெறச் செய்தருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணர்ல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை அனைத்தையும் எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாந்தர்களின் மாதிரியே மாயிருளில் ஒளி தாரகையே. மாந்தர்களின் மாதிரியே மாயிருளில் ஒளி தாரகையே. மாதரசியே மனமொழி தாராய் மாசு அகழச் செய்வாய். கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே. துளங்கிடும் மணியே கலங்குவோர் கதியே காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே. துளங்கிடும் மணியே கலங்குவோர் கதியே காத்திடுவாய் தாயே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.